வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிற தினம் ஒரு தகவலில் உங்களை சந்திக்க போகிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 2 மாதம் இருக்கும். நானும் என்னுடைய நண்பர் 2 மாதம் இருக்குல்ல சொல்லு இருக்கும் 2 மாதம் போனது. ஆமாம், ஒரு 2 மாதம் இருக்கும். நானும் என் நண்பரும் ஜங்ஷனுக்கு ஒருத்தர் இது பஸ் ஏற்றி விடுறதுக்கு போனோம். ட்ரெயின் ஏற்றி விட ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு ரிட்டன் அங்கேருந்து பஸ்ஸில் வர்றோம். வந்தால் புது பஸ் ஸ்டாண்டுட்டு ஒரு அம்மா ஏறினாங்க. ரொம்ப வயசானவங்க, கைப்பிடிச்சி தான் அவங்கள இது பண்ணாங்க. அவங்க ஏதோ நகைக்கடைக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. அதில் பாருங்கள் கொடுமையை, நகைக்கடைக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே 2 பெண்கள் குழந்தைய வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சுருக்காங்க. அவங்க அந்த அம்மாவை இடிச்சிட்டு மேலே ஏறுறாங்க. ஏறி அந்த அம்மா பக்கத்துலேயே வந்து நின்றுக்கிட்டு இடிச்சிட்டே இருக்கிறாங்க. நாங்கள் பின்பக்கம் இருந்தோம், ஏறிட்டோம். இவங்க ஒரு மாதிரியாக இருக்கிறாங்களேன்னு நான் கூட கவனிக்கல. என் கூட வந்த நண்பர் அதே பார்த்துட்டு இருந்துக்கிறாரு. சுற்றி அப்படியே பார்த்துட்டு அந்த அம்மாட்ட அப்படியே பேசிட்டு, அந்த அம்மா ஒரு ஒயர் பேக் வச்சுருந்தாங்க. ஒரு அப்பாவித்தனமாக இருக்காங்க வச்சுருந்தாங்க. அதில் நகை வாங்கினதுக்கு ஒரு பர்ஸில் போட்டு ஏதோ ஒரு மோதிரம் வாங்கியிருப்பாங்களாட்டிருக்கு. பர்ஸில் போட்டு அதை கொடுத்துக்கிறாங்க. அந்த பர்ஸை அந்த இதில் ரொம்ப ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே இது பண்ணிட்டு இந்த குழந்தைய வச்சு இடிச்சுக்கிட்டு அப்படியே திருட்டு சுற்றி பார்த்துக்கிட்டு இந்த பர்ஸை எடுத்து அந்த 2 பேர் வந்துருந்தாங்களே, அதில் முதல்ல ஒரு பொண்ணு நிற்கிது. அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணு கொடுத்து விட்டுட்டு அது முதல் ஸ்டாப்பில் அது இறங்கிடுச்சு. அது இறங்கினதும் இதை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு அப்படியே பார்த்தது, ஏங்க உங்கள் பர்ஸில் இருந்து அந்த அம்மாட்ட போய் என் ஃப்ரெண்டு உங்கள் பர்ஸில் இருந்து அந்த இது பாருங்கள், உங்கள் பேக்கில் இருந்து அந்த பர்ஸை எடுத்து அந்த அம்மா இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுத்து விட்டுருக்குது, முதல் பஸ்ஸில் இறங்கிடுச்சுன்னு எல்லோரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்க. பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. உடனே பின்னால் வந்தவங்க இறங்கி எல்லாம் கும்பு இறங்கும். ரோட்டில் வந்துட்டு போயிருந்தாங்க. 2 வீலர் வந்தவங்களும் என்ன கேட்டாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு உடனே வண்டி எடுத்துக்கிட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டு அந்த வந்தவங்க போய் அந்த பொம்பளை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி இங்கே கொண்டாந்து நிறுத்தினா மதுரைக்கார பொம்பளைங்க 2 பேரும் எப்படி திருடுறாங்க தெரியுமா? அப்படியே வயசானவங்களோ அவங்கள நகை போட்டிருந்தா உயிருக்கு கேரண்டி இல்லை. அதனால் நம்ம வியூவர்ஸுங்க யாராவது நீங்கள் இது என் ஃப்ரெண்டு பார்த்து சொல்லவும் தான், இல்லைன்னா அடுத்த ஸ்டாப்பில் இந்த பொண்ணு இறங்கி போயிருக்கும் குழந்தைய தூக்கிட்டு. அந்த அம்மா வயிறுவாயாக அடிச்சுட்டு இருக்கும். பாவம் முக்கா போட்டுமோ. அப்புறம் அதை பரிந்துரை பண்ணி அவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்தாங்களே என்னன்னு தெரியல. நாங்கள் வந்துட்டோம். இது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எங்கள் வியூவர்ஸ் எல்லாம் பத்திரமா இருக்கணும். அவங்களுக்கு எந்த இதுவும் ஆகக்கூடாதுங்கிற ஒரு ஆசையில் தான் இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இதுதான் தினம் ஒரு தகவல். நாளைக்கு உங்களை வேறு ஒரு தினம் ஒரு தகவலை சந்திக்கிறேன். பாய்.